இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். வீக்கெண்டுன்றதுனால இன்னைக்கு இடியாப்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடியாப்பம் வந்து சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதுக்கான ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். மத்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் விட இடியாப்பம் பண்றது எனக்கு கொஞ்சம் டஃப்பான வேலை தான். மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் இடியாப்பம் பண்ணுவேன். பாபுமா என்னம்மா பண்ணிட்டாங்க உன்ன பப்ளு குட்டி பண்றாங்க அப்பா பப்ளுக்கு வந்து டிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து நாங்கள் டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மெடிசன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நீம் ஆயில், அதை வந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 1 hour வந்து நல்லா ஊற விட்டுறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த டாக் ஷாம்பு போட்டு நல்லா குளிக்க வச்சிடணும். டிக்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடும். ஆனால் அவங்க பெட்ஸ் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணும் இந்த மாதிரி ஆயில்லாம் அப்ளை பண்ணி ஊற வைக்கிறதுக்கு. பபுமா வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவான். நம்ம என்ன சொன்னாலும் அழகாக கேட்டுக்குவான். அதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. பப்ளு சார் உட்காருமா. காமெடியா இருக்குடா. ஸ்பீக் ஸ்பீக். குட் பாய், சூப்பர். இன்னைக்கு பப்ளுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் தான். அவனுக்கு வைக்கிற ரைஸ்லயே ஒரு உருளைக்கிழங்கு வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு ரைஸோட சேர்த்து கொடுக்க வேண்டியதுதான். இந்த பெட்ஸை வந்து வளர்க்கறது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய ஆர்ட்ன்னு தான் நான் சொல்வேன். நம்ம வந்து நிறைய அமௌண்ட் பே பண்ணி வாங்குறது பெருசு கிடையாது. அது வந்து வளர்க்கறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து மனசே கேட்காது இல்லையா. இந்த டிக்ஸ் வந்ததுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த டிக்ஸ்னால அவனுக்கு இச்சிங் நிறைய இருந்துச்சா, ஹேர் ஃபாலும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஹேர் ஃபால் தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமா தான் டிக்ஸ் வந்தது. இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஃபாலும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ டிக்ஸ் வந்து சுத்தமாகவே இல்லை, ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. மெடிசன் கொடுத்து கூட அந்த அளவுக்கு எனக்கு போன மாதிரி தெரியல. இந்த நீம் ஆயில் வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கு. எப்படினாலும் மெடிசன் கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வரும்ல, அதுக்கு பதில் வந்து இந்த நீம் ஆயில் அப்ளை பண்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பெட்டுக்கு டிக்ஸ் வந்துச்சுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்மே வராது. அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்துட்டேன்னா அவனுக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பசிக்குதா என்னன்னு தெரியல. பசிக்குதுன்னா இந்த மாதிரி ரொம்ப சத்தம் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். கிச்சன்ல வந்து என் பக்கத்துல உட்காந்துக்குவான் எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு.